1965 மாபெரும் இந்திய எதிர்ப்பு போர். இந்த தொடருடைய முதல் பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியை திணிக்க வேண்டும் தமிழ்நாட்டின் மீது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளையும் ஒழித்து கட்டி பல்வேறு இன உரிமைகளையும் ஒடுக்கி அதன் மூலமாக இந்து ராஷ்டிரத்தை அல்லது ஏதாவது ஒரு ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்பது அது காங்கிரஸ் ஆகட்டும், அப்போது இருந்த ஆர்எஸ்எஸ் ஆகட்டும், எல்லோருக்கும் இருந்த ஒரே கொள்கை. அந்த வகையில் பல ஆண்டுகளாக இந்தியை திணிக்க வேண்டும் என்பதை எல்லோருமே ஒன்றுபட்டு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதை குறிப்பாக பார்த்தோன்னா இந்தியை முதல்ல யார் திணிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்ததாக சொல்லப்படுகின்ற காந்தி 1925 காங்கிரஸ் மாநாட்டில் அந்த இனிமேல் மாநாடே இந்தியில் தான் நடத்தப்பட வேண்டும், இந்துஸ்தானியில் தான் நடத்தணும் இந்த மாநாட்டை. அப்போ யார் யாருக்கு இந்துஸ்தானி தெரியாதோ அவர்களெல்லாம் ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்னு அவர் முதல்ல முடிவெடுக்கிறார். இதுக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகள் வருங்கிற அவருக்கு தெரியும். அதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரெண்டு பேர் தான் எதிர்ப்பாங்க. ஒன்று யார்? தமிழர்கள், இன்னொன்று வங்காளிகள் எதிர்ப்பாங்க அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தில் பதிவு செய்கிறார். என்னென்னா, இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து இந்தி மொழி அறிவின்றி பிரிக்கப்பட்டிருப்பவை வங்காளமும் சென்னையும் ஆகும். மற்ற இந்திய மொழிகளை கற்கக்கூடாது என்ற தலைக்கணத்தால் வங்காளமும், இந்தியை கற்பதில் திராவிடர்களுக்கு உள்ள இடர்பாடுகளால் சென்னையும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏதோ தலைக்கணத்தில் வங்காளம் இருக்குது, இங்கே புரியாதவங்க சென்னையில் இருக்கிறாங்க, புரிஞ்சு கொள்ள முடியாத அறிவற்றவர்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க என்று அன்னைக்கு காந்தி அதை பதிவு செய்கிறார். இருந்தாலும் இப்போ அதை பற்றி பேசணும் அப்படின்னா காங்கிரஸ் இல்லாமல் போயிடலாம், இல்லை நாட்டோட விடுதலைக்கு ஏதாவது சிக்கல் வந்துடும் என்பதன் காரணமாக அவர் அதை அப்படியே கிடப்பில் போடுகின்றார். ஆனால் இதை முதலில் தொடங்கி வைத்தவர் காந்தி தான். இப்போ காந்தி எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்கு மிக்க நபராக ஆகி கொண்டிருக்கிறாரோ அந்தளவுக்கு காங்கிரஸ் கட்சியிலும் அன்றைக்கு நடந்த சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டங்களிலும் இந்தியுடைய ஆதிக்கம் என்பது அதிகப்படியாக இருந்தது. 1935 நடந்த தேர்தலில் ராஜாஜி வெற்றி பெறுகிறார் தமிழ்நாட்டில். அந்த அமைச்சரவை என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸோட கொள்கையான இது இந்தியை அனைவரும் கற்க வேண்டும், கற்க வைக்கப்பட வேண்டும், இந்தியை திணிக்க வேண்டும் என்ற கொள்கையை ராஜாஜி கொண்டு வருகிறார். அப்போ சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலுமே மாணவர்கள் கட்டாயமாக இந்தியை படிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அப்போ இதற்கு எதிராக சோமசுந்தர பாரதியார், கருமுத்து தியாகராய செட்டியார் இவங்க போராடுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அப்போது இருந்த அந்த போராட்டத்தில் அறிவித்த போராட்டத்தில் தளபதியாக கியாபை விஸ்வநாதன் நியமிக்கப்படுகிறார். இது இல்லாமல் பெரியாரை தலைவராக கொண்டு அண்ணாவை தளபதியாக கொண்ட இன்னொரு பிரிவும் இருக்குது. இப்படி பலரும் தமிழ்நாடு முழுக்க தமிழ் இனத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. நாளுக்கு நாள் கலவரங்கள், போராட்டங்கள், மறியல்கள், தினம் தினம் ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அண்ணா கைது செய்யப்பட்டு 4 மாதங்கள் சிறையில் இருக்கிறார். அந்த சிறையிலே தான் நடராஜன், தாளமுத்து என்ற 2 இளைஞர்கள் பலியாகிறார்கள். அது மிகப்பெரிய அவர்களுடைய தாளமுத்து நடராஜனுடைய இறப்பு என்பது இன்றைக்கி கூட சென்னையில் இருக்கிற மூலக்கொத்தளத்தில் தான் அந்த சுடுகாட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ கேவலமாக கன்றாவியாக இருக்கும். அந்த மொழி எதிர்ப்பு நாள், அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த ஜனவரி 25ஆம் தேதி மட்டும் வெள்ளையடிச்சு வச்சுருப்பாங்க. மற்ற நாளெல்லாம் மலம் கழித்தும் இன்னும் மோசமாக இருக்கும். இந்த நாட்டுக்காக, இந்த மொழிக்காக, இந்த மண்ணுக்காக போராடிய அந்த தியாகிகளுடைய தன் உயிரை கொடுத்தவர்களுக்கு அது சுடுகாட்டில் ஒரு கேவலமான ஒரு சூழலில் அந்த இடம் இருக்கும். அவர்கள் இருவருமே இறந்து போனார்கள். இறந்து போனவருக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போராட்ட பூகம்பம் வெடிக்கிறது. அந்த போராட்ட பூகம்பத்தை பார்த்து பதறிப்போன ராஜாஜி சொல்கிறார், ஐயோ அதாவது இப்படி புற்றிலிருந்து ஈசல் கிளம்புவது போல கிளம்பிக்கொண்டே இருக்கிறார்களே, இந்த சனியன் இப்படி ஆகும் என்று தெரிந்திருந்தால் நான் இந்தியை கட்டாயப்படுத்தியிருக்க மாட்டேனே என்கிறார்.
அப்படிப்பட்ட போராட்டம் 1930களிலேயே நடைபெற்றது, 35. அதற்கு பிறகு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு ராஜாஜி தன்னுடைய கருத்தை திரும்பப் பெறுகிறார், சட்டம் திரும்பப்பட்டது. அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகிற காலத்துக்கு பிறகு 49 அரசியலமைப்பு அவை இந்த மொழி சிக்கலை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக 49 கூடுறாங்க. அப்படி கூடும்போது 14A என்ற ஒரு புதிய பிரிவை அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி கோபாலசாமி ஐயங்கார், புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பார்ப்பனன் கோபாலசாமி ஐயங்கார் 1949 அவர் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அல்லவா. அது சட்ட திருத்தம் என்னவென்றால் இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பது. இப்போ பார்ப்பனர்கள் காலம் காலமாக தமிழை ஒழிக்க வேண்டும், இந்தியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் போராடி வருகிறார்கள் என்பது நாம் இந்த ஐயங்கார் காலத்திலிருந்தே, கோபாலசாமி ஐயங்கார் காலத்திலிருந்தே பேச முடியும். இந்த 14A என்பது தான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய 17வது பிரிவாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஏறத்தாழ 1600க்கும் மேற்பட்ட தாய்மொழிகள் இருக்குன்னு, அதில் 14 மொழிகள் தேசிய மொழிகளாக ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே ஏறத்தாழ 75 முதல் 80% பேர் இந்தி பேசாதவர்கள் தான். இந்தி பேசாத மாநிலங்களை பூர்வீகமாக கொண்டவர்கள். பீகாரில் பீகாரி தான் லாங்குவேஜ், அதுதான் மொழி, மாநில மொழி. ஆனால் பீகாரில் தான் முதல் முறையாக இந்தியை கட்டாயமாக்கினார்கள். பீகாரிகளுக்கு இருந்த ஒரு தனியான ஒரு பண்பாடு எங்கே போனதுன்னு தெரியாது. குஜராத்தில் குஜராத்தி தான் அந்த மாநில மொழி, அந்த மக்களின் மொழி. ஆனால் இந்தி அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது. மகாராஷ்டிரத்திலே மராத்தி, ராஜஸ்தானிலே ராஜதானி, ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீரி, பஞ்சாபில் பஞ்சாபி. சில மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநில மக்களுக்கும் அவர்கள் தங்களுடைய ஒரு மொழியையும் ஒரு இனத்தையும் வைத்திருந்தார்கள். அப்படி எல்லா மொழிகளையும் இனத்தையும் அழித்தது போல தமிழ்நாட்டையும் மற்ற நாடையும் மற்ற மொழிகளையும் அழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோபாலசாமி ஐயங்கார் இந்த விஷயத்தை முன்வைக்கிறார். இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தியை ஏற்க வேண்டும். ஆக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மொழியை சிறுபான்மையினர் கற்க வேண்டுமா, இல்லை சிறுபான்மையினர் இருக்கிற மொழியை பெரும்பான்மையினர் கற்க வேண்டுமா? அந்த நேரத்தில் அண்ணா சொன்னக்கூடிய ஒரு வசனம் என்று சொன்னால், சரி பெரும்பான்மையினர் வச்சுக்கோங்க, அப்போ பெரும்பான்மையினர் மொழி தான் கற்க வேண்டும் என்று சொன்னால் இதற்காக மயிலை தேசிய பறவையாக அறிவித்தீர்கள். காகம் தானே அதிகமாக இருக்கிறது, அப்போ காகத்தை அறிவிக்கலாம் அல்லவா என்று கேட்டார். ஆனாலும் அன்று முதல் இன்று வரை இந்தியை தேசிய மொழியாக்குவதற்காக அறிவிப்பதற்காக அவர்கள் எப்போதும் தயாராக இருந்தார்கள். அப்போ 1949 செப்டம்பர் 12ஆம் தேதி தொடங்கிய அந்த மொழிச்சிக்கல் பற்றி அதற்காக துவங்கிய கூடிய அந்த அவை, அதில் இந்தி பேசுபவர்கள் இந்தி பேசாதவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்தி பேசாத பகுதியிலிருந்து வந்திருந்த, குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா இது போன்ற பகுதியிலிருந்து வந்தவர்கள் மிகவும் கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த மொழிச்சிக்கல் தொடர்பான இந்த விவாதம் நடைபெற்றதாங்க. இறுதியாக வர வழி இல்லைன்னு ஓட்டிருப்புக்கு விடுறாங்க. அதாவது சிறுபான்மையினர் பேசக்கூடிய மொழியை பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான அராஜகமான இந்த சர்வாதிகாரத்தனமான இந்த சட்டத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஓட்டு போடுங்கள்னு சொல்கிறாங்க. அப்படி போடப்பட்டதில் இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று 78 பேர் வாக்களித்தார்கள். இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்கக்கூடாது என்று 77 பேர் வாக்களித்தார்கள் என்று சொல்லப்போனால் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் இந்திய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. எப்பேற்பட்ட மொழி சிக்கல்! ஒரு இனப்பிரச்சனை, மொழி அழிவு என்று சொல்லப்போனால் அது இனத்தின் மீதான அழிவிலே கொண்டு போய்விடும். அந்த இனத்தின் அழிவு என்பது அதன் பண்பாட்டிலே அழிவிலே கொண்டு போய்விடும் அல்லவா? அப்படிப்பட்ட மிக முக்கியமான உயிர் ஆதாரமான பிரச்சனைக்கு ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் இந்தி வென்று விட்டது. மற்ற மொழிகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டன. அப்போ
அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய 17வது பிரிவு 343லேருந்து 351 வரைக்கும் சொல்லப்படுது என்னென்னா, தேவநாகரி வரிவடிவத்தில் எழுதப்பட்ட இந்தி நாட்டின் ஆட்சி மொழியாகும். 15 ஆண்டு காலத்துக்கு ஆங்கிலமே தொடர்ந்து பயன்படுத்தப்படலாம். அதாவது 1950லேருந்து 1965 வரையில் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும். அதன் பிறகு இந்தியே ஆட்சி மொழி. அதன் பிறகு தேவைப்பட்டால் 343வது பகுதியின்படி ஒரு சட்டம் இயற்றி ஆங்கிலம் 1965க்கு பின்னும் துணை ஆட்சி மொழியாக பயன்படுத்தப்படலாம். இதன் மூலம் இந்தி வளப்படுத்தப்படும். இந்த வேலையை செய்யுங்கன்னு அப்போ கூடிய அந்த அவை, அதாவது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இல்லையா, அவர்கள் அந்த அவை அந்த தீர்மானமானது அப்போது இருந்த குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதை 30 விழுக்காடு பேசக்கூடிய மக்களுடைய மொழியை 70 விழுக்காடு பேசக்கூடிய மக்களின் தலையை திணிக்கிறார்கள். இது ஒரு அநியாயம், அராஜகம் அல்லவா? இது எப்படி நடக்கும்? அதான் இப்போ நடக்குது. நீ மாட்டுக்கறி சாப்பிடாத, இந்த உடையை போடு, அதை போடு, இதை போடுன்னு. நாட்டின் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் 95% கறி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. நீ கறி திங்கக்கூடாதுன்னு பேசுகிறான், பூண்டு திங்கக்கூடாதுன்னு பேசுகிறான். அப்போ இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் காலமாக இந்த பார்ப்பனர்களும் பார்ப்பனியமும் எப்படி நம் மீது திணித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அப்போ இந்த அரசியலமைப்பு பிரிவு, இந்த அவை சொன்னாங்க இல்லையா, இந்தி மொழியை வளப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் இந்தி பேசாத மாநிலங்களிலே திணிப்பதற்குமான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா. அதன் முதல் படியை 1955 இதை எப்படி நிறைவேற்றுவது என்பது தொடர்பான ஒரு குழுவினை அன்றைய குடியரசுத் தலைவர் அமைக்கிறார். அந்த குழு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தி பேசாத மற்ற பகுதிகளில் இந்தி மொழி லைட்டாக வளர்ந்துருக்குது. ஆனால் சென்னை மாநிலத்தில் மட்டுமே பல மொழி மக்கள் இருப்பதால் அங்கே இடையூறு இருக்கிறது. ஆகவே அங்கே மட்டும் மும்மொழி திட்டம். என்னது? தமிழ், இந்தி, ஆங்கிலம் 3ஐயும் கட்டாயம் கற்க வேண்டும். அப்படி என்றால் வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு மும்மொழி திட்டம் தேவை கிடையாது. அப்போ இதற்கு பிறகு இந்தி திணிப்பு கிடையாதா? வட இந்தியாவில் இருப்பவர்களெல்லாம் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக ஒரு சட்டம் போட்டால் இவன் குறைஞ்சபட்சம் எல்லா மொழிக்கும் நல்ல ஒரு இது கொடுக்குறான்னு பார்க்க முடியும். இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு தகவல் வந்துச்சு. 100 கோடிக்கும் கொஞ்சம் அதிகமாக தமிழுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க அது 8 ஆண்டுகளில். ஆனால் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா பல 100 கோடிகள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதுதான் இவர்களுடைய பழக்கம், அதுதான் அவர்கள் நோக்கம். இதை இன்று அவர்கள் செய்யவில்லை. இவர்கள் பண்பாடு தான் சொல்ற ஆரிய பார்ப்பனியத்துடைய உடலிலே ஊறி போயிருக்கிற வெறி தமிழையும் தமிழ் பண்பாட்டை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது. அதுக்கு தான் சொல்கிறாங்க மும்மொழி திட்டம். சென்னை மாகாணத்துக்கு, அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்துக்கு மட்டுமே மும்மொழி திட்டம் மாநிலத்துக்கு. அது இல்லாத மற்ற பகுதிகளுக்கு மும்மொழி திட்டம் தேவை கிடையாது. அப்போ அந்த குழுவிலே உறுப்பினராக இருந்தக்கூடிய சுப்பராயனும் வங்காளத்தைச் சேர்ந்த சுனிதிகுமார் சட்டர்ஜியும் அதில் கையெழுத்திட மறுத்தார்கள். இது ஒரு அநியாயம், அக்கிரம் என்று அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் எதிர்ப்புக்கு பிறகு 1965க்கு பிறகு ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் மீது பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் நடக்கிறது. இந்த 1959 இந்த பாராளுமன்ற விவாதத்தின் போது இந்தியாவிலே குறிப்பாக மன்னிக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போராட்டங்கள், குறிப்பாக அன்றைக்கு வளர்ந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய போராட்டங்களை அறிவிக்கிறது. திருவண்ணாமலை மாநாட்டில் அவர்கள் அறப்போர் வீரர்கள் பட்டியல் தயாரிக்கிறார்கள். பூந்தமல்லிக்கு வருகின்ற ஒன்றிய அரசு அமைச்சரை மறிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறாங்க. பூந்தமல்லி மாநாட்டில் அறிவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நேரு இந்த பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த நேரு தமிழ்நாட்டிலே 1930களைப் போல மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது. ஆகவே எவ்வளவு காலத்துக்கு மக்கள் விரும்புகிறார்களோ அவ்வளவு காலம் அவர்களை இந்தி கற்க வேண்டுமா வேண்டாமா என்ற உரிமையை இந்தி பேசாத மாநில மக்களிடத்திலுமே விட்டுவிடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். உடனே அந்த கருத்தை வரவேற்கிறது திமுக. ஆயிரத்தி 1960 59 1960களில் இந்த ஒன்றிய அமைச்சர் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் அனைத்தையுமே
கருப்பு கொடி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது என்று திமுக ஒரு முடிவுக்கு எடுக்கிறது. ஏனென்றால் நேரு கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையில் அவர்கள் அதை பின்வாங்குகின்றார்கள்.